இயேசு கிறிஸ்து நாமத்தின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தெரிந்து கொண்ட சங்கீதத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனத்தை தியானிப்போம். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும். நான் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பதாக. நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த கிருபை பெரிதளவா? அந்த கிருபையை நம்ம போக்கடித்துக் கொண்டு இருக்கிறோமா, இல்ல அந்த கிருபையை பயன்படுத்தி செயல்படுகிறோமா? அந்த கிருபையின் மித்தமாக தேவனுடைய நாம மகிமைப்படியுமாக நம்ம செயல்படுவோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் துதிகளின் சத்தத்தை துணிக்கப்படுகிறோமா? அவருடைய அதிசயத்தை எண்ணி விபரித்து பிறருக்கும் சொல்லுகிறோமா? அநேக காரியங்கள் நம்ம அதிசயங்களை தேவன் நமக்கு செய்திருப்பார் இல்லையா? அந்த செய்த காரியங்கள் எல்லாம் முழு மனதோடு நன்றி உணர்வோடு பிறருக்கும் சொல்லி கூறும்போது அவர்களும் தேவனுடைய பாதையில் வழி நடவதற்கு ஏதுவாக இருக்கும். அடுத்து பாக்குறோம். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என் உத்தமத்திலே நடப்பேன். என்னை மீட்டுக்கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். என் கால்கள் செம்மையான இடத்திலே நிற்கிறது. சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் கூட பிரச்சனைகள், போராட்டங்கள் நடக்கும்போது நம்முடைய காரியங்கள் என்னவாகும், எப்படி முடியும் சொல்லி அங்கலாய்த்து செயல்படும் போது கூட நம்முடைய கால்கள் தளர்ந்து விடுகிறது அல்லவா? அப்போ தளர்ந்து விடும்போது தேவனுடைய கரத்துல நம்ம கொடுக்கும் போது அவர் தேவன் நம்மளை பாதுகாத்து வழிநடத்துவாகிறோமா? அதாவது தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய பிரசனத்தை நம்ம தேடுகிறோமா? கர்த்தருடைய ஸ்தானத்தை வாஞ்சித்து செயல்படுகிறோம். நம்முடைய கால்கள் கூட செம்மையான இடத்தில் இருக்கிறதா? எந்த காரியங்களில் எந்த இடத்தில் இருக்கிறது? நம்முடைய கால்கள் வீணான காரியங்களுக்கு, தீமையான காரியங்களுக்கு விலைக்கு நம்முடைய கால்களை பாதுகாத்துக் கொள்கிறோமா? எந்த காரியத்திலும் அநியாயமாய் நம்ம செயல்படாமல் நம்முடைய கால்களை பத்திரமாக தீமையான காரியத்துக்கு இடம் கொடுக்காமல், தீமையான காரியங்களுக்கு வழி நடந்து செல்லாமல், ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம நேர்மையாய் செயல்படும் போது தேவன் நம்மளோடு இருந்தும் அநேக காரியங்களை செயல்படுத்துவார். சோஸ்திரேசப்பா, துதிகளின் மாதிரியில் வாசம் செய்கிறவரே, துதிக்கிற சோஸ்திரிகிறேசப்பா. உம்முடைய சமூகத்தை ஒவ்வொருவரும் நித்தமும் தேட கிருபிச்சு வீராக ஜெபிக்கிற உம்முடைய சமூகத்தையே வாஞ்சித்து செயல்பட உம்முடைய நாம மகிமைப்பட கிருபிச்சிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.